என்னது வர வர பெரியவங்க சின்னவங்க மரியாதை இல்லாம எங்க அம்மா புடவைய பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கிற? டேய் இது எங்க விவகாரம், நீ ஒண்ணு தலையிட வேண்டாம். அட என்னம்மா அவன் உன் புடவைய பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கிறான், உங்க விவகாரன்றிய? அட நீ வார்த்தை அவன் தீர்த்தனமா காஜ தோத்துட்டு எனக்கு ஒரு புடவை எடுத்தாந்தானா, அது என்னடான்னு கேட்டா குமரிய கட்டுற புடவையா இருக்கு. யாரா அவன் சுத்த கேட பயலா இருக்கான்? ஜவுளி கடைக்காரகிட்ட போய் கேட்டா கிழவிக்குன்னு 9 மணத்துல கொடுப்பான், வாங்கி கொண்டாந்து கொடு. இந்தா இது உங்க அண்ணன் கல்யாண பத்திரிக்கை, அரச வட்டியில கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க அடிச்ச 2 பத்திரிக்கையை வாங்கிட்டு வந்து சேரு. நீயாவது ஒழுங்கா பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வா. அட பாண்டி, பத்திரிக்கையில உங்க தாத்தா பேர் போட்டுருக்கான்னு பாரு. தாத்தா பேர் என்ன? ஏவன் அவனை ஆரம்பிக்கும். ஏவனா எலியா? டேய் என் புருஷ விஷயத்துல கிண்டல் பண்ண நான் பெண்ணானவளா இருப்பேன். நான் ஒரு பாட்டு பாடுறேன், புரிஞ்சுக்கோ. நீ பாடி அது எனக்கு புரிஞ்சு பேர் போட்ட மாதிரிதான். கூத்து பார்க்க அவருவானா தன்னானே நானே கொடிசன கூட வரும் தில்லே அத்து பார்க்க அவருவானா தன்னானே நானே அககமும் கொடை பிடிக்கும் தில்லே திருப்பதியில நிப்பாம்பாரு தன்னானே நானே 5ஓட 2 சேர்ந்த அவர் பேரு தானே 5ஓட 2 சேர்ந்த அவர் பேரு தானே. மலையடா பாவி மனுஷா, பேசாம வண்டி மாடு ஓட்டிட்டு இருந்திருக்கலாம். அதை விட்டு போட்டு ரெக்கார்டு ஓடுதா ஓடலையான்னு தெரியாம மண்டையை போட்டு ஆட்டிட்டு இருக்க. எல்லாம் தலையெழுத்தியா? ஓ ரெக்கார்டு நின்னு போச்சோ? வணக்கங்க. இந்த ஊர்ல விஸ்வநாத வாத்தியார்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வீடு தெரியுங்களா? உட்காரு. அடியே தகவலா யார் வச்சுக்க பாரு. யாரு? ஓ தம்பிடி. அவன் சேர்த்துதான் 6 மாசம் ஆச்சு. அவனேதான் மச்சான். எப்படி இருக்கிற? இந்த மனுஷனுக்கு காதுதான் கெட்டு போச்சு, வர வர புத்தியும் கெட்டு போச்சா? என்னங்க உங்களுக்கு என்ன வேணும்? ஏங்க அந்த விஸ்வநாத வாத்தியார் வீடு. நான் இந்த ஊருக்கு புதுசுங்க, அந்த விவரம் எல்லாம் எனக்கு தெரியாது. எல்லாத்தையும் இந்த மனுஷங்கிட்டே கேளுங்க. இந்த கத்துறேன் கேட்கவே மாட்டேங்குது. இடி விழுந்தாலே தடி விழுந்தான்னு கேட்பாரு. இரவிலே எப்படியோ. அது இல்லைங்க, எங்க அத்தை ஒரு தடவை இவர் காதுல அழுக்கு இருக்குன்னு கம்பியை விட்டு எடுத்தாங்களாம். அதுல இருந்து இப்படித்தான். அதான் கம்பியை வெளியே எடுத்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? ஒரு காலை விட்டு இன்னொரு காலில எல்லாம் எடுத்தாங்க. அப்புறம் எப்படிதாங்க புரிய வைக்கிறது? கத்தி குறவலை கெடுத்துக்கிறத விட ஜாட மடையா பேசுங்க, புரியும். என்ன வா. ஐயா நீ ஊமையா? அட நான் என்னமோ எனக்கு தான் காது கேட்கலையா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன இருந்தா ஆண்ட உன்னை இந்த வயசுலயே சோதிக்க கூடாதுப்பா. சரியான ஆளு. நீ என்கிட்ட கையை காலாட்டி பேசுறத விட அதோ அதுகிட்ட போய் பேசு, உன் பாஸ் அதுக்கு தான் புரியும். ரொம்ப நன்றிங்க. என்ன பயந்தீங்களா? அவன் ஒரு பைத்தியக்காரன் என்ன ஊமன்ட்டான், நீங்க அதை நம்பி என்கிட்ட ஜாரமாடா பேசிட்டு வரீங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க, என் நடிப்பை விட உங்க நடிப்பு ரொம்ப டாப்புங்க. நிஜ ஊமை கெட்டுக்கு போங்க. வாத்தியார் வீடு இது, நம்ம வீடுங்க. என்னங்க நீங்களும் எந்த வீட்டுக்குள்ள போறீங்க? என்னங்க நீங்க என்ன வாத்தியார் பண்ணா? ஏங்க ஐயா இல்லைங்க, நான் ஏதோ தெரியாம. என் பொண்ணோட குரல் இந்த பெட்டியில இருக்குன்னு பொக்கிஷமா பாதுகாத்து வச்சிருந்தேனே, அதை கெடுத்துட்டேடா பாதி. தம்பி நீங்க சக்கரப்பட்டின்னு முதல்ல சொல்லக்கூடாதா? நீங்க எங்க சொல்ல விட்டீங்க? நீங்க விட்ட அடியில நான் இருக்கிறது சக்கரப்பட்டியா பாவக்காப்பட்டியான்னு எனக்கே மறந்து போச்சுங்க. எவ்வளவு நாள் வாத்தியார் வேலை இருக்கீங்க? நான் 35 வருஷமா. நல்லாவே தெரியுது சர்வீஸ். எப்படி? என்ன அடிங்க? ஐயோ சரியா விசாரிக்காம அவசரப்பட்டுட்டேனே. ஆமா என்ன சமாச்சாரம்? அப்பா ஏதாச்சும் சொல்லிவிட்டாங்களா? ஆமாங்க, கல்யாணத்துக்கு பந்தல்காரர்ல இருந்து பெட்டர் மாஸ்கார் வரைக்கும் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. நீங்க பொண்ணோட வர வேண்டியது, கெட்டி மேளம் கொட்ட வேண்டியது. தாலி கட்டினதும் பொண்ணை எங்க வீட்டுல விட்டு நீங்க மட்டும் போயிருங்க. தம்பி என் பொண்ணு ஊமையான பிறகும் உங்க அப்பா கல்யாணம் ஏற்பாடு செய்யறாரா?
காப்பி கிடைக்குங்களா? பாருங்க, எங்க பரம்பரையில இடிக்கும் போது ஒண்ணு புடைக்கும் போது ஒண்ணு பேச மாட்டாங்க. குத்தும் போது என்ன பேசுறோமோ அள்ளும் போதும் அதே தாங்க. பத்திரிக்கை கொடுத்து அனுப்பிச்சிட்டாருங்க. இதுல உங்க ஆளுங்க பேர் எதனா விட்டுருக்கா பார்த்து சொல்லுங்க. என்ன சிரிக்கிறீங்க? என்ன பார்த்தா கோமாளி மாதிரியா தெரியுது? அது மோர், நீங்க காபின்னு நினைச்சு. பித்தளை பாத்திரம் கிலோ என்ன விலைக்கு எடுக்கிறீங்க? பித்தளை பாத்திரம் எடுக்கிறது இல்ல. எடுக்க வேணாம், விலையை மட்டும் சொல்லுங்க போதும். இல்லையா? கிலோ 30 ரூபா. 8 ரூபாய்க்கு தர வாங்கிக்கிறியா? 8 ரூபாய்க்கா? திருட்டு பொருளா? என்ன கடையில இருந்து புதுசா வாங்கிட்டு வந்தா கொடுப்பாங்க? பொருள் எங்க இருக்கு? எத்தனை கிலோ தேரும்? 2.5 கிலோ இருக்கு. 1.5 காசு கூட போதும். 1.5 கிலோக்கா? ஜாக்கிரதை கைட்டிக்க. புது செட்டுங்க. எல்லாரும் கேட்கணும் திண்ணில வச்சு பாட்டு கேட்டு இருந்தேன். பக்கத்து இருக்கிற பையன் தள்ளி விட்டான். வாங்க கொண்டாங்க. இந்த மாதிரி பொருள் எல்லாம் ஒரே கைப்படம் இருக்கணும், அப்பதான் உருப்படும். ஆமா, இது சொந்த செட்டு தானே? ஏன் சந்தேகமா இருக்குதா? திருட்டு செட்டெல்லாம் நான் ரிப்பேர் பாக்குறது இல்ல. என்னது திருட்டு செட்டா? எங்க அண்ணன் பொண்ணு எடுக்கிற வீட்டுங்க அது. பொண்ணு எந்த ஊரு? அரசப்பட்டி. அரசப்பட்டியா? அரசப்பட்டியில முருகேசன் தெரியுங்களா? தெரியும். மாவா? எங்க அண்ணன் அவர் பொண்ணு தானே கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னங்க புகை இது? இப்பதானே கரண்ட் வந்திருக்கு. ஆமா, உங்க அண்ணன் அந்த பொண்ணை தான் கட்டிக்க போறாரா? அது எப்படிங்க முடியும்? எங்க அண்ணன் அவன் பார்க்க வேண்டிய பொண்ணை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சி போச்சுன்னு சொல்லிட்டான். தெரியாம ஒரு பைத்தியக்காரன் அந்த பொண்ணை தான் கட்டுவேன்னு ஒத்த கால நிக்கிறான். புரியுதுங்களா? ஏன்னா சொன்ன எனக்கே ஒண்ணுமே புரியல. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. என்னன்னு? இத்தனை குழப்பத்துக்கு காரணமே அந்த பொண்ணு ஊமையானதுதான். ஏங்க பாடுதுங்க. கனெக்ஷனை மாத்தி கொடுத்தா எல்லாம் சரியாயிடும். பாடுதுங்களா? ஏமா நான் அப்பவே சொல்லல, தம்பி மொழிதான் அப்படியே தவிர மனசு அப்படி இருக்காதுன்னு. என்ன என்னை பத்தி என்ன சொன்னாங்க? அது வேற ஒண்ணும் இல்ல தம்பி. நீங்க முழிக்கிற மொழியை பார்த்து என் பொண்ணு டேப் ரெக்கார்டரை நீங்க தான் திருடிட்டு போயிட்டீங்களான்னு தப்பு கணக்கு போட்டுச்சு. இல்ல நான் வரேங்க. தம்பி தம்பி ஏங்க, ஒருத்தன் புதுசா வீட்டுக்கு வந்துக்கிறானா அவனை இந்த அளவுக்கு கேவலப்படுத்த கூடாதுங்க. இப்பவே என்னை பத்தி இப்படி பேசுறாங்களே, நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுங்க, யாராவது எதனா திருடினா கூட நான் தான் திருடு இவங்களே என்ன போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருவாங்க. என்னை பத்தி நானே சொல்லி கூடாதுங்க. எங்க அப்பா வீட்டுல கட்டுக்கட்டா பணம் வச்சிருப்பாரு. இன்னைக்கு வரைக்கும் ஆச்சுங்க ஒரு 5 ரூபாய்க்கு மேல நான் திருடுனதே இல்லைங்க. என்ன சிரிக்கிறீங்க? எங்க அப்பா வருவார், கேட்டு பாருங்க. தம்பி தமாஷா தான் பேசுறீங்க. நான் யாருக்கிட்ட பேசினாலும் என்ன விளையாட்டே எடுத்துக்கிறாங்களே தவிர என்ன ஒரு மனுஷனா மதிக்கவே மாட்டாங்க. சாப்பிடுங்க. என்னங்க இதெல்லாம்? குழந்தைங்க பிரியப்படுறாங்க, சாப்பிடுங்க. நீங்க என்ன உண்மையிலேயே ஒவ்வொரு மாதிரி கேவலப்படுத்துறீங்க. நான் இப்ப எது பேசினாலும் உங்களுக்கு தப்பா தான் படும். இத பாருங்க, என் பொண்ணு குரலை மறுபடியும் கேட்க வச்சீங்களே, அதுக்கே நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என்ன வரேம்மா? கடமைப்பட்டதுனா கேட்டுங்க. இதுக்கு 18 ரூபா ரிப்பேர் சார்ஜ், அதை கொடுக்க சொல்லுங்க. ரேவதி, தம்பிக்கு ஒரு 18 ரூபா எடுத்து கொடுங்க. 18 ரூபா கரெக்டா கொடுத்துறாதீங்க. பஸ் எல்லாம் போய்க்கிறேன். 2 ரூபா சேர்த்து கொடுங்க. அது சரி. என்னண்ணே அதுக்குள்ள பாய போட்டேன்? மாப்பிள்ள நீ, நான் எங்க லோன் சுத்திட்டு இருக்கேன். காலையில இருந்து எங்க போயிட்டு வந்து கேட்டா நீ ஆச்சரியப்படுவ.
கல்யாணத்தை தூள் கிளம்பிடுவான். தம்பி நான் கேட்கக்கூடாது. முதல் ராத்திரி எங்கே வச்சுக்க போற? சுடுகாட்டுல. வியாபாரம் போற போக்க பார்த்தா இன்னும் புதுசா 2 ஆள் சேர்க்கணும் போல் இருக்கு. முதலாளி, எனக்கு 2 நாள் லீவ் வேணும். எதுக்கு? மனசே சரியில்லை. மனசு சரியில்லை? உடம்பு சரியில்லைன்னா தான் லீவு. போடா, போய் வேலையை பாரு. முதலாளி, எனக்கு 2 நாள் லீவு வேணும். எதுக்கு? மனசு தெம்பாட்டா இருக்குது, உடம்பு தான் சரியில்லை. எந்த பகுதியில? ஐயோ, நிறுத்தியா? யோ, உங்களுக்கு எல்லாம் லீவு கொடுத்துட்டு என்ன கடையை மூட்டு போறதா? எவனவனுக்கும் கடையை மூடுறீங்க, எங்களுக்காக ஒரு நாள் கடையை மூடப்படாதா? கடையில யாரு? என்ன கல்லாவில ஒரு பயலையும் காணா? கூட்டம் கிட்ட வந்தா தானே கல்லாவில இருப்பானுங்க. யோ, சரக்கு மாஸ்டர் இப்படி வாயா. சொத்தை பிரிச்சாலும் சொந்தம் பிரியாதுன்னு சொல்லுவாங்க, உனக்கு தெரியுமில்ல? என் பெரிய பையனுக்கு கல்யாணத்தை வச்சிருக்கிறேன், அந்த கழுதைய முன்னால நின்று நடத்தி கொடுக்க சொல்லு. யார? உங்க தம்பி. அதே கழுதைதான். கேள்விப்பட்ட பெரிய பையன் இந்த மாதிரி வாயில்லாதவன்றதுக்காக அவனுக்கு ஒரு ஊமை பொண்ணை கட்டி வைக்கிறதா? அவ்வளவு அக்கறை உள்ளவன் முன்னாடியே வந்து ஒரு நல்ல பொண்ணா பாக்குறது. நான் பார்த்து ஒண்ணும் ஆக வேண்டியது இல்ல. தினமும் சின்னவனை பார்த்து எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்க. இனிமே பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. கல்யாண பத்திரிகை எல்லாம் அடிச்சாச்சு. இந்தாயா, அவனுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு மிச்சத்தை வீட்டுல கொண்டாந்து கொடுக்க சொல்லு. பெரிய முதலாளி, கல்யாணத்துக்கு யார் சமையல்? சத்தியமா நீ இல்ல. கல்யாண சமையல்ல என்ன தொழில் ரகசியம்னா, இன்னிலிருந்து உனக்கு நிரந்தரமா லீவு. புடிவாதத்தால இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அந்த பொண்ணோட பரிதாபத்தை நினைச்சுதான் இவனுக்கு எப்படியாவது இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கன்னு நான் நினைச்சேன். ஆனா இவன் இந்த முடிவுக்கு வருவான்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா சத்தியமா நான் இதுக்கு தடையா இருந்திருக்க மாட்டேன். ஆண்டவா, எனக்கு நெய்ப்பந்த முடிக்க ஒரு பேரனை பெத்து கொடுப்பான்னு நினைச்சேன். கடைசியில இவனுக்கு நானே கொள்ளி வைக்கும்படி ஆயிடுச்சே.